பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். மார்க்கு 13 அதிகாரம் 13வது வசனம். மார்க்கு 13:13. என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து விதமாக சொல்கிறாரு, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். எல்லாராலும் பகைக்கப்படுவர்கள், ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் நிலை நின்றால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று இயேசு சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் அநேக விதமான உபத்திரவங்கள், அநேக விதமான பாடுகள், அநேக விதமான வேதனைகள் நமக்கு நேராக வருகிறது. ஆனால் கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக நான் நிற்போமானா நான் காக்கப்படுவோம். ரட்சிக்கப்படுவேன்னு சொன்னால் காக்கப்படுவோம், மீட்கப்படுவோம். இப்படி அநேக அர்த்தங்களை அந்த வார்த்தையை கொடுக்க முடியும். அப்போ கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக நான் நிலைத்திருப்போமானா நாம் காக்கப்படுவோம், ரட்சிக்கப்படுவோம், மீட்கப்படுவோம். இந்த பூமியில் நாம் வாழும்போது அநேக காரியங்களை தீர்மானம் பண்ணுவார்கள். ஆனால் தீர்மானம் பண்ணி அதை கடைசி வரைக்கும் அதை காக்கிறது இல்லை. பொதுவாக வருடத்தின் ஆரம்பத்தில் இந்த வருடத்தில் இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் எடுப்பார்கள். கொஞ்ச காலம் ஓடும், கொஞ்ச நாள் அந்த காரியத்தை ஞாபகத்தில் வைத்து அதை செயல்படுவார்கள். ஜெபிப்போம் என்று தீர்மானம் பண்ணுவார்கள், கொஞ்ச நாள் ஜெபிப்பார்கள். வேதவசனத்தை வாசிக்க வேண்டும், இந்த வருடத்தில் வேதாகமத்தை வாசித்து முடிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுவார்கள். கொஞ்ச காலம் வேதவசனத்தை வாசிப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததும் அதை நிறுத்தி விடுவார்கள். அதை கடைசி வரைக்கும் காக்க முடியாதவர்களாய் காணப்பட்டு விடுவார்கள். அதே போல் கிறிஸ்தவ வாழ்க்கையில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவருக்காக வாழும்படியாக பிரயாசப்படுவார்கள், தீர செயல்படுவார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் தாண்டினதும் அவர்கள் அந்த பழைய அனுபவத்தை இல்லாதபடி கொஞ்சம் கொஞ்சமாக ஓய்ந்து அவர்கள் ஒடுங்கி போவதை நாம் கண்கூடாக காண்கிறோம். ஆனால் இங்கே இயேசு சொல்லும்போது நீங்கள் முடிவு பரியந்தும் நிலைநிற்க வேண்டும். அநேக உபத்திரங்கள் வரும், அநேக பாடுகள் வரும், அநேக நெருக்கங்கள் வரும், அநேக சோதனைகள் வரும். இந்த சோதனையில் சோர்ந்து போகாமல் நீங்கள் நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் கடைசி வரைக்கும் நீங்கள் நிலைநிற்க முடியும், ரட்சிக்கப்பட முடியும் என்று இயேசு சொல்லுகிறார். பாருங்கள், வேதத்தில் நம்ம அநேக சம்பவங்களை வாசிக்க முடியும். இயேசுவுக்கு 70 சீசர்கள், 12 அப்போஸ்தலர்கள். அந்த 12 அப்போஸ்தலர்கள் 3 குரூப்பாய் காணப்பட்டார்கள். அதில் யூதாசு பாருங்க, யூதாசு இயேசுவுக்கு மிகவும் பிரியமானவன். ஒருவேளை அவனை தெரிந்து கொள்ளும் போது, நான் யோவானில் வாசிக்கும் போது உங்களுக்கு ஒருவன் பிசாசாக இருக்குன்னு சொன்னார். ஆனாலும் அவனை அவர் நேசித்தார், அவனுடைய கையில் பணப்பையை ஒப்படைத்தார். ஒருவேளை அதை நம்பிக்கைக்குரிய இடத்துல மாத்திரம்தான் பணப்பையை கொடுப்பார்கள். நம்பிக்கைக்கு உரிய இடத்துல மாத்திரம்தான் பொறுப்புகளை ஒப்படைக்க முடியும். இயேசுவுக்கு யூதாசு ஒரு நம்பிக்கைக்கு உரியவனாய் காணப்பட்டான். அவருடைய கையில் பணப்பையை கொடுத்திருந்தார், பொறுப்புகளை கொடுத்திருந்தார். ஏழை எளியவளுக்கு கொடுக்கும்படியாக அவன் மூலமாக தான் கொடுப்பார். ஒரு போஜன பதார்த்தம் வாங்க வேண்டுமானா அவன் மூலமாக தான் அந்த காரியங்களை செய்வார். அவன் தான் எல்லாருக்கும் படியளக்கிறவன் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அவ்வளவு நல்ல ஒரு மனிதன். ஆனால் அவன் கடைசி வரைக்கும் நிலைநிற்க முடியவில்லை, நிலைநின்று ஆண்டவருக்காக ஓட முடியவில்லை. பேதுரு, யோவான் போன்றவர்கள் இயேசுடைய அப்போஸ்தலர்கள், அவர்கள் கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக நின்றார்கள். கடைசி வரை நின்று அநேக ஆத்மங்களை ஆதாயப்படுத்தினார்கள். தேவன் தெரிந்து கொண்டுதானே அநேக நோக்கங்களை நிறைவேற்றினார்கள். இயேசு சீசர்களை ரெண்டு பேராக அனுப்பும்போது, நீங்கள் வியாதிகளை குணமாக்குங்கள், மரித்தோர் உயிர்ப்பீங்கள், சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று சொன்னார். ஆனால் இந்த காரியத்தில் யூதாசு ஒன்று கூட செய்யவில்லை. யூதாசு ஒன்று கூட செய்யாமல் பாதியில் அவனுடைய ஓட்டத்தை ஓடி முடித்து விட்டான். எப்படி ஓடி முடித்தான்? அவனுடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடிக்கவில்லை. அவனை ஆண்டோடைய இருதயத்தை ஏற்றவனாய் கண்டார். பணப்பை அவன் கையில் கொடுத்தார், பொறுப்புகளை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆனால் அவனுக்குள்ள பிசாசு புகுந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில் பிசாசு குறுக்கிட்டு அவனுடைய பிசாசுடைய விருப்பத்துக்கு திசை திருப்பும்படியாக முயற்சி பண்ணுவான். நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தில் நாம் வீக்காக இருக்கிறோமோ, எந்த காரியத்தில் நாம் குறைவுள்ளவளாய் காணப்படுகிறோமோ, அந்த வழியாக பிசாசு நமக்குள்ள நுழைய அவன் ஏதுவாய் காணப்படுவான். யூதாசுக்குள்ள அவன் பணப்பையை சுமக்கிறவனாக இருந்தபடினாலே அவனுக்கு பண ஆசை வந்தது. ஆகையினால் அந்த பண ஆசையின் மூலமாக
பிசாசு அவனுக்குள்ள புகுந்தான். பிசாசு அவனுக்குள்ள புகுந்த போது இயேசுவே விலை பேசும்படியாக அவன் முற்பட்டான். இயேசுவை விலை பேசி விற்று போட்டான். 30 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் அவனுக்கு பல தருணங்களை கொடுத்தார். நீங்க வாசிப்பீர்களான்னு அங்கே சொல்லப்படுகிறது. கடைசி பஸ்காவை ஆண்டவர் ஆசரிக்க உட்கார்ந்திருக்கின்ற போது உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான் என்று இயேசு சொன்னார். அதை யூதாசை கேட்டான். அவன் பிறவாதிருந்தால் நலமா இருக்கும் என்று இயேசு சொன்னார். அதையும் யூதாசு கேட்டான். அவர் யார் என்று சீசர்கள் விசாரித்த போது இந்த அப்பத்தை நான் காடியில் துவைத்து யாரு கொடுக்கிறேனோ அவன்தான் என்று சொன்னார். அப்போதும் அவன் உணர்வடையவில்லை. கடைசியாக எல்லாரும் நானோ என்று கேட்டார்கள். ஆனால் யூதாசும் நான் தான் ஆண்டவர் என்னை மன்னியும் என்று சொல்லாம நானோ என்று கேட்டான். இப்படி 3-4 தருணங்களை ஒரே நாளில், ஒரே வேளையில், ஒரே சாப்பாடு பந்தியில் ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுத்தும் அவன் அந்த வாய்ப்புகளை இழந்து விட்டான். இயேசுவை காட்டி கொடுத்தான். 30 வெள்ளிக்காசு விலை பேசினா 30 வெள்ளிக்காசை வாங்கிவிட்டு இயேசுவை காட்டி கொடுத்தான். அவனுடைய ஓட்டம் பாதியில் முடிந்து போனது. நீங்கள் மத்தேயு 27 வாசிப்பீர்களானா அவன் 4 கொண்டு செத்தான் என்று வாசிக்கிறோம். அவன் தன்னைத்தானே தற்கொலை பண்ணி கொண்டான். பிரசங்கில் வாசிக்கும் போது நீ காலத்து முன்பதாக ஏன் சாக வேண்டும் என்று சாலமன் கேட்கிறார். அதிக ஞானியாயிராதே, அதிக பேதையுமாயிராதே, நீ காலத்து முன் ஏன் சாக வேண்டும் என்று சாலமன் கேட்கிறார். சாகுடைய சாவை நான் விரும்ப மாட்டேன் என்று எசேக்கியேல் வாசிக்கிறோம். ஆனால் அந்த யூதாசு ஆண்டோட அப்போஸ்தலன், ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இயேசுவோட கூட 3.5 வருடம் இருந்தவன், அவருடைய கஷ்ட சுகம் எல்லா நேரங்களிலும் இயேசுவோட கூட இருந்தவன். இயேசு ஊழியம் செய்த நாட்கள் அநேகர் கல்லறியும்படி முற்பட்டார்கள், அநேகர் துரத்தினார்கள். எல்லா நேரங்களிலும் இயேசுவோட கூட இருந்தவன். ஆனால் கடைசியில் அவனோட ஓட்டத்தை நன்றாக ஓடி முடிக்க அவனால் முடியவில்லை. காரணம், அவனுடைய வாழ்க்கையில் பண ஆசை இருந்தபடினாலே அந்த பண ஆசையின் மூலமாக பிசாசு அவனுக்குள்ளே புகுந்து அவனை கொன்று போட்டான். நீங்கள் அப்போஸ்தலர் 1 வாசிப்பீர்களானா அவன் 4 கொண்டு கீழே விழுந்து வயிறு வெடித்து குடல்கள் சரிந்து போய் செத்து போனான் என்று நான் வாசிக்கிறோம். அப்படியானா இந்த யூதாசுடைய நிலைமை பரிதாபமாக முடிந்தது. அவன் ஆண்டவரோட கூட இருந்தான், ஆண்டவரோட கூட அற்புதங்களை கண்டான். யூதாசு இயேசுவோட கூட இருந்து அநேக அற்புதமான கிரியைகளை கண்டான். 5 அப்பங்களை 2 மீனையும் 5000 பேருக்கு போஷிக்கும் போது யூதாசு கூடவே இருந்தான். இந்த மகத்தான கிரியைகளை கண்டதான இந்த யூதாசு இயேசுவை பார்க்கலும் அதிகமான கிரியைகளை செய்ய வேண்டியவன். காரணம், இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், அதை பார்க்கலும் பெரிதானவளை செய்வான் என்று இயேசு சொல்லியிருந்தார். ஆனால் ஆகையினாலே இந்த யூதாசும் இயேசுவை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டியவன். ஆனால் அவன் பாதியில் தன்னோட ஓட்டத்தை பரிதாபமாக முடித்து விட்டான். ஆனால் பேதுரு பாருங்க, பேதுரு இயேசுவோட கூட இருந்தான். ஆரம்பத்திலிருந்தே இயேசுவோட கூட இருந்தான். இயேசுவை ஒருவேளை நடுவில் மறுதலித்தது உண்மை. ஆனாலும் மறுபடியும் மனஸ்தாப்பட்டு இயேசுவை பற்றி கொண்டான். இயேசுடைய சீசனாக தொடர்ந்தான். ஒருவேளை இயேசுவை மறுதலித்தான், பின்வாங்கி போனான், மீன் பிடிக்கும்படி போனான். மறுபடியும் அவனை தேடி சென்று இயேசு அவனை அவனுடைய பழைய ஸ்தானத்தில் நிலைநிறுத்தினார். என்னை நேசிக்கிறா என்று கேட்டு அவனை மறுபடியும் அவருடைய ஊழியத்தை தொடரும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். ஆனால் அந்த பேதுரு கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக நின்றார். பேதுருடைய ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் இயேசுடைய பிரசங்கத்தை திரளான ஜனங்கள் கேட்டார்கள். அவருடைய பந்தியில் 5000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள். ஏராளமான பேர் வந்தார்கள். ஆனால் ஒருவன் கூட இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவன் கூட இயேசுடைய சீசனாக மாற்றப்படவில்லை. அப்படி மாறியிருப்பார்களானா அந்த பிலாத்து முன்பதாக இயேசு நிற்கும்போது இயேசுவால் சந்திக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசு ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து இயேசு ஒரு தவறும் செய்யவில்லை, அவர்கள் விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள்னா இயேசுவை விடுதலையாக்கி இருக்கக்கூடும். ஆனால் இயேசுடைய பிரசங்கத்தினாலே அநேகர் குணமாக்கப்பட்டார்கள், அநேகர் போஷிக்கப்பட்டார்கள். ஒருவன் கூட மனம் திரும்புவதில் ஏதுவாக வரவில்லை. இயேசுடைய சீசர்கள் அநேகர் பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். யோவான் ஸ்நாபகர் ஞானஸ்நானம் கொடுத்தான். ஆனால் நித்திய ராஜ்யத்துக்கு நேராக ஒருவனும் முன் வரவில்லை. ஆனால் இயேசுவை பின்பற்றிதான் அந்த பேதுரு பிரசங்கம் பண்ண போது ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பேதுருவை கொண்டு பிறவி சப்பானிகளை ஆண்டவர் குணமாக்கினார். மரித்த தொற்காலை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். இப்படி எண்ணிறந்த காரியங்களை பேதுரு மூலமாக ஆண்டவர் செய்தார். காரணம், அவன் ஆண்டவருக்காக நின்றான். ஆண்டவருக்காக கடைசியாக இரத்த சாட்சியாக மரித்தான். அவனோட ஓட்டத்தை ஜெயித்தோட ஓடி முடித்தான். அந்த பேதுருடைய வாழ்க்கையில் அநேக இடையூறுகள் வந்தது. அவன் சிறைச்சாலை போக வேண்டி வந்தது. அவனுக்கு அநேக தொல்லைகள் வந்தது. ஆனாலும் ஆண்டவருக்காக நிலை நின்றான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த மார்க்கு 13:13 வாசிக்கும் போது உங்களுக்கு அநேக சோதனைகள் வரும்,
அநேக உபத்திரங்கள் வரும் என்று இயேசு சொல்லியிருந்தார். ஆனாலும் கடைசி வரைக்கும் நிலைநின்றால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்து நேராக எத்தனையோ போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இயேசுவை விட வேண்டியதான எத்தனையோ சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறது. விசுவாச ஓட்டத்திலிருந்து அந்த ஓட்டத்தை முடித்து விட எத்தனையோ சூழ்நிலைகள் உங்களுக்கு நேராக வருகிறது. ஆனாலும் நீங்கள் பேதுருவை போல ஆண்டவருக்காக நிலைநிற்பீர்களானா நீங்கள் காக்கப்படுவீர்கள். அல்லாவிட்டா இயேசுவோட கூட இருந்த யூதாசை போல பாதியில் உங்களுடைய ஓட்டத்தை முடித்து பரிதாபமாக முடிய வேண்டியதான சூழ்நிலை நேரிடும். ஆகையினால இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை நேசித்து உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, முடிவு பரிந்தும் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று. பிரியமானவர்களே, கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வோ சாவோ ஆண்டவருக்காக வாழ்ந்து ஆண்டவருக்காக நம்முடைய ஓட்டத்தை முடிப்போமானா நம்முடைய வாழ்க்கை வெற்றியாகி காணப்படும். பவுலுடைய வாழ்க்கையில் பவுலை குறித்து நான் ரோமரில் வாசிக்கிறோம், 2 கொரிந்தியரில் வாசிக்கிறோம். இயேசுவுக்காக எவ்வளோ பாடுகள், உபத்திரவங்கள், காவலில் இருந்தார், கள்ள சகோதரராலே, அந்நிய ஜனங்களாலே எவ்வளோ பாடுகளை அனுபவித்தார். 1 குறை 40 அடிகளாக 5 முறை அடிக்கப்பட்டார். இயேசு ஒரு முறை தான் 39 அடிகள் அந்த வாரினால் அடிக்கப்பட்டார். பவுல் 5 முறை அடிக்கப்பட்டார். ஆனாலும் அவர் தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது நல்ல போராட்டத்தை போராடி முடித்தேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கீழ் எனக்கு வைக்கப்படும் சொல்லி வெற்றியோடு அவருடைய பவுல் தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தார் என்று வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற நாமும் இயேசுவுக்காக நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்க கிருபை தருவாராக. ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் உடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். முடிவு பரிந்து நிலைநிற்பவனை ரட்சிக்கப்படுவான் என்ற வசனத்தை தாவே இந்த காலை வேளையில எங்களோடு பேசின நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அந்த வார்த்தையை கேளுங்க. நாங்கள் முடிவு பரிந்தமும் உமக்குள்ள நிலைநிற்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பாவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறேன் சுமலு பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பாராக.